ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பர்பான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. பேக் டு பேக் அப்டேட்ஸோடு வந்திருக்கேன். ஸோ சென்னையில் ரஜினி சாரோடைய திரைப்பட விழா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பிவிஆர் ஐநாக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து முன்னெடுத்து இந்த ஃபெஸ்டிவல் வந்து நடத்த போகிறாங்க. ரஜினிகாந்த் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டில் தான் இந்த திருவிழா நடக்க போகுது. ரஜினிசன் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எப்போதுமே கேள்விப்பட்டிருக்கோம், ரஜினிசம் சொல்லிட்டு. ஸோ அந்த கான்செப்டில் தான் இதை கொண்டு வராங்க. மார்ச் 8ஆம் தேதியிலேருந்து மார்ச் 14ஆம் தேதி கரண்ட்லி இப்போ அது வந்து பிவிஆர் மற்றும் ஐநாக்ஸ் திரையரங்குலாம் வந்து இது நடந்துருக்கு. இதில் என்ன மாதிரி படங்கள்லாம் அதில் வந்து திரையிட போகிறாங்கன்னா, காலா, பாபா, 2.0, சிவாஜி, முத்து, தர்பார் படங்கள்லாம் இதில் வந்து ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு படம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து திரையிடுறாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 3 நாள் முடிஞ்சிச்சு, 8, 9, 10 முடிஞ்சிச்சு. மீதி இருக்கக்கூடிய இந்த 4 நாட்களில் நீங்கள் மறக்காமல் யாரெல்லாம் நீங்கள் சென்னையில் இருக்கீங்களோ அவங்க போய் தாராளமாக நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது சூப்பரான ஒரு அப்டேட் என்னென்னா, தலைவரும் கமலஹாசனும் இணைந்து நடிக்கக்கூடிய அந்த படம், அந்த படத்தோட ஷூட்டிங் நம்ம ஏற்கனவே அதை பற்றி பேசியிருந்தோம். இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து இப்போ தலைவர் 173 முடிச்சிட்டதுக்கப்புறம் தான் இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிப்பாங்க. அநேகமாக இந்த வருஷத்தோடைய 2ஆம் பாதியில் தான் இந்த படத்தோட ஷூட்டிங் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இந்த படத்தோட ரிலீஸ் செய்தியை பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து ஏறத்தாழ வந்து அவங்க வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்களாம் அந்த டீம். அடுத்த வருஷம் ஆயுத பூஜைக்கு இல்லைனா தீபாவளிக்கு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இப்போ முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தோடைய ஷூட்டிங் ஆரம்பித்த பிறகு தான் தெரியும் அது எவ்வளோ நாள் போக போகுது, எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. ஸோ நெல்சன் வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தோராயமான ஒரு டேட் என்னென்னா, ஒன்று ஆயுத பூஜை, அப்படி இல்லைனா தீபாவளி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாரி முடிவு பண்ணி வச்சு அதுக்கேற்ற போல தான் இப்போ ப்ரீ ப்ரொடக்ஷன் டீம்லாம் வந்து அவர் ஆரம்பிக்க போகிறாரு. இன்னும் ஆரம்பிக்கலை, இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கவே போகிறார். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஜெயிலர் செகண்ட் பார்ட்டோடைய அந்த மிச்சம் சொச்சா இருக்கக்கூடிய காட்சிகள்லாம் அவர் எடுத்துனுக்காரு. ஷாருக்கான் நடிச்சுனுக்காரு. அது இல்லாமல் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணிலாம் அவர் தீவிரமாக இறங்கணும். ஏன்னா படம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலையில் ரிலீஸ் ஆகும்போது அதற்கான வேலையை இப்போ வந்து அவர் பண்ணினுக்காரு. அதை முடிச்சுட்டு தான் இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் பார்க்குக்கு அவர் வந்து ஆரம்பிப்பார் அப்படின்ற மாதிரி தகவல் வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்.